புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 14 தொடக்கம் 20. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு முன்பாக இயேசு தம் சீடர்களை இருவராக தாம் போக இருந்த இடங்களுக்கு தமக்கு முன்பாகவே அவர்களை ஆயத்தப்படுத்த அனுப்புகின்றார். இதற்காக தம் பெயரால் நற்செய்தி அறிவிக்கவும், நோயாளர்களை குணப்படுத்தவும், பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் போய் திரும்பி வந்தபோது கடவுளின் வல்லமை தங்கள் வழியாக செயற்பட்டது கண்டு வியந்தார்கள். அதிகாரத்தோடு போதித்தனர், பேய்களுக்கு கட்டளையிட்டனர், நோயுற்றோரை குணப்படுத்தினர். இன்றைய நற்செய்தியில் பேய் பிடித்த தன் மகனை குணப்படுத்தவென்று ஒருவர் சீடர்களிடம் கொண்டு வந்தபோது சீடர்களால் குணப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. இதற்கிடையில் இயேசு தம் தோற்ற மாற்றத்தின் பின் 3 சீடர்களோடும் மலையில் இருந்து இறங்கி வருகிறார். மற்ற 9 சீடர்களும் கீழே தங்கியிருக்கின்றனர். இயேசுவை கண்டு அந்த மகனின் தந்தை ஓடி வந்து முழந்தாட்படியிட்டு தன் மகனை குணப்படுத்துமாறு மன்றாடுகின்றார். அத்தோடு அவனையும் சீடர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்களால் குணமாக்க முடியவில்லை என்பதையும் கூறுகின்றார். அதற்கு இயேசுவின் பதில் உள்ளத்தை உலுக்குவதாக உள்ளது. நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? இது இயேசுவின் தெய்வீக புலம்பலாகும். அவருடைய துயரம் சீடர்களை மட்டும் குறித்தது அல்ல, மக்களிடையே இருந்த பரந்த ஆன்மீக குருட்டுத்தனத்தை பார்த்தும் அவர் வேதனைப்படுகின்றார். அவருடைய கண்டிப்பு கோபத்தில் இருந்து அல்ல, அன்பிலிருந்தே வருகிறது. தாம் அழைத்த வாழ்வுக்கு ஏற்ற நம்பிக்கையில் தம் மக்கள் வளர வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருந்து வருகிறது. பின்னர் இயேசு அந்த மகனிடம் இருந்த பேயை ஓட்டிவிடவே ஒரு நொடியில் அவன் குணம் பெறுகிறான். அப்போது சீடர்கள் இயேசுவிடம் வந்து, அதை ஓட்ட எங்களால் ஏன் முடியவில்லை என்று கேட்கின்றனர். அதற்கு, உங்கள் நம்பிக்கை குறைவே காரணம் என்று இயேசு பதிலளிக்கின்றார். அதாவது தம்மூடாக செயற்படும் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாததே காரணம் என்கின்றார். தொடர்ந்து இயேசு ஒரு பெரிய வல்லமையான உண்மையை சொல்கிறார். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் என்பதே ஆகும். பேய்களை ஓட்டவும் நோயாளர்களை குணப்படுத்தவும் விரும்புகின்றோமா? இத்தகைய வரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு சீடனும் நம்பிக்கையால் மலைகளை நகர்த்த அழைக்கப்பட்டுள்ளான்.
இங்கு மலைகளை நகர்த்துவது என்பது கடவுளின் திருவுளத்தோடு ஒத்துழைப்பதாகும். விண்ணகத்தில் நிறைவேறுவது போல கடவுளின் திருவுளம் மண்ணுலகிலும் நிறைவேற உழைப்பதாகும். இன்று எமது நம்பிக்கையின் தரத்தையும் ஆழத்தையும் சிந்தித்து பார்ப்போம். எங்கள் சொந்த முயற்சியை விட கடவுளின் வல்லமையை அதிகம் நம்புகின்றவர்களா நாங்கள்? அவருடைய திருவுளம் எங்கள் வழியாக நிறைவேற எங்கள் ஆசைகளை விட்டு கொடுக்க நாம் தயாராக உள்ளோமா? செபம். ஆண்டவரே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்கள் வழியாக நிறைவேற அருள் புரியும். ஆமென்.